Hello guys, welcome to our channel Finland Tamil. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நார்த்தன் ஃபின்லாண்ட் இருக்கக்கூடிய கெமின்ற பிளேஸ்ல உலகின் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஸ்னோ கேசல் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபின்லாண்ட் கேபிட்டல் ஹெல்சிங்கில இருந்து இந்த பிளேஸ்க்கு எப்படி போலாம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான ஸ்னோ கேசல்ல என்னெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இதுதாங்க கெமியோட ஸ்னோ கேசலுக்குள்ளே போகக்கூடிய என்ட்ரன்ஸ் கேட். வாங்க கெமி ஸ்னோ கேசலுக்குள்ளே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்னோ கேசலோட மெயின் லாபியிலேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ராகலாம். டிக்கெட் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 29 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வாங்கிட்டு உள்ளே டேரெக்டாக என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தான் தெரியும். ஃப்ரீ ஸ்பேஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். லைக் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கான கவுண்டர்ஸ் அண்ட் அதர் சஃபாரிஸ்க்கான கவுண்டர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய உங்கள் ஸ்னோ கேஸில் பார்க்க முடியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இது என்னமோ ரொம்ப குட்டியாக தெரியும். பட் இது ரொம்பவே பிரம்மாண்டமான பெருசானது. உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அதோடைய பிரம்மாண்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக ஒயிட் அண்ட் கிளியராக இருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கேபிட்டல் ஹெல்சிங்கிலேருந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுக்கலாம். அங்கே ரோவானியமைக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் கெமிக்கல் இறங்கிங்கன்னா இங்கே ஈஸியாக ஆக்சசிபிலிட்டியில் வந்துடலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாண்ட் லூமி லின்னா ஸ்னோ கேசல் அப்படின்னு எழுதியிருக்கோம். லூமி அப்படின்னா ஃபினிஷில் இங்கே ஸ்னோ அப்படின்றது அர்த்தம். அதுதான் எங்களோட மீனிங். லின்னா அப்படின்றது கேசல். ஸோ ஸ்னோ கேசல், ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் 365 அப்படின்னு போட்டிருக்கு. 365 தான் இங்கே 365 டேஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்னோ கேசல். அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமான மூவி போஸ்டர் மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. வாங்க இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம ஸ்னோ கேசலுக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னோ கேசல் ஏரியாவை இண்டோர் அண்ட் அவுட்டோர் 2 ஏரியாவை பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம அவுட்டோர் ஸ்னோ கேசலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்னோ கேசல் ஃபுல்லாகவே நல்லா ஆர்டிஸ்டிக்கான ஸ்னோ ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்டிக்காக ஒவ்வொரு ஸ்கல்ப்சருமே பார்க்க ரொம்ப நேர்த்தியாக அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்குள்ளேயே ஸ்னோலேயே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமான மரம், ஆந்தை, நரி, அதோடைய முட்டைகள் அதெல்லாம் ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுதாங்க இந்த ஸ்னோ கேசல் இருக்கக்கூடிய லொக்கேஷன் கெமி ஃபின்லாண்ட். அதை தான் இங்கே செதுக்கியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் எங்கள் கண்ணில் பட்டது இந்த பிரம்மாண்டமான பட்டர்ஃப்ளை ஸ்கல்ப்சர் தான். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்னோ ஸ்லைடிங் தான். கிட்ஸ் ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம். ஏன்னா ஸ்னோலேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கிற இந்த ஐஸ் ஸ்லைடிங்கில் ஸ்லைட் பண்ணுறது ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எவ்வளோ நேர்த்தியாக கார் பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க நம்ம க்ளோஸ் அப்பில் போய் பார்ப்போம். இங்கேருந்து நமக்கு நிறைய பாதைகள் இருக்குது. வாங்க நம்ம ஒரு பாதை வழியாக உள்ளே போய் உள்ளே என்ன இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இங்கே இந்த இடத்துல மியூசிக் டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக் மூலிமா மிக்சட் எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் இங்கே வச்சுருக்காங்க. ஐஸ்லேயே இங்கே பெட் மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே ஃபர்ரை போட்டு ஒரு பில்லோவும் கொடுத்து இங்கே பெட் மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயே நமக்கு ஸ்னோ ஹோட்டல்ஸும் கிடைக்கும். நம்மள ஸ்னோலேயே செஞ்ச ஹோட்டல்ஸில் நம்மளால் ஸ்டே பண்ண முடியும். வெளியில் என்ன தான் -15 டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ள -4 தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹைஸே ஒரு இன்சுலேட்டர் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகுது இங்கே. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ளே என்ன இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். எல்லா ரூம்லையுமே உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேபிளும் பெட் செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்குள்ளே ஒரு சின்ன பையன் மீன்களோட விளையாடுற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே லேப்சத் சில்ட்ரன் அப்படின்னு எழுதியிருக்கு. லேப்சத்னா சில்ட்ரன் அர்த்தம் ஃபினிஷில். ஐஸ்லேயே ஃபுல்லாக பில்ட் பண்ணி அதில் லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு.
இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மார்பிளில் பில்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஐஸில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபின்லாண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் ரூம் சவுனாக்குள்ளே போகலாம். இங்கே ஃபின்லாண்டில் சவுனாஸ் ஸ்டீம் பாத் ரொம்பவே ஃபேமஸ். ஃபின்லாண்ட் கல்ச்சரோடவே சவுனா ரொம்பவே இன்டெகிரேட்டடாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லார் வீட்லேயுமே இங்கே சவுனா பெரும்பாலும் இருக்கும். இங்கே கார்ஸை விட சவுனா ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஃபின்லாண்டில். இந்த சவுனா செட்டப்பையும் இங்கே ஃபுல்லாகவே ஐஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் ரூமில் லவர்ஸ்க்கான டெடிகேட்டட் ரூம் எப்படி இருக்குன்றதை பற்றி போய் பார்க்கலாம். இந்த ரூம்குள்ளே லவ்வை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி ஸ்கல்ப்சர் இருந்துச்சு. அது ரொம்பவே அழகாக இருந்தது. வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி இங்கே போயிருந்தோம். அதனால் எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த லைட்டிங்கோடு சேர்த்து அந்த ஸ்கல்ப்சர் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போகலாம். எல்லா இடமே இங்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒவ்வொரு ஸ்கல்ப்சருமே வித்தியாசமாக இருந்தது. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்கல்ப்சருமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்த ரூம்குள்ளேயுமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கல்ப்சர் இருந்துச்சு. அதுவும் போய் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் ரொம்பவே யூனிக்கான ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இங்கே ஃபின்லாண்டில் மக்கள் தொகை கம்மின்றதுனால ஈவன் டூரிஸ்ட் பிளேசஸ்லேயுமே ரொம்ப க்ரௌடட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ரூம்குள்ளே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே இருக்குது. கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அது ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குற இந்த ஹேங்கரி கேட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. மற்ற ஸ்கல்ப்சர்ஸை விடவே இது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அந்த ஃபர்ஸ்லாம் கூட ஈவன் ரொம்ப கிளியராகவே இவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த ஸ்னோ கேஸில் தவிர அவுட் சைடில் கிளாஸ் ரெசார்ட்ஸும் இருக்குது. நல்லா ஃப்ரோஸாக இருக்கிற லேக் பக்கத்தில் உங்களுக்கு கிளாஸ் ரெசார்ட்டில் அந்த நேச்சுரல் சீனரியை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஸ்டே பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதனுடைய வியூஸ் தான் இது. நாம் இதோட அவுட்டோர் ஸ்னோ கேசலோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். இங்கே இந்த அவுட்டோர் ஸ்னோ கேசல் மாதிரி இன்டோர் ஸ்னோ கேசலும் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே அதை தவிர்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்னோ மொபைல் இருக்குது. இங்கே ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் கூட இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா. இங்கே இருக்க ஸ்னோ ரெஸ்டாரண்ட்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவோட சில கிளிம்ஸஸையும் நாம் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.